ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன பதிவு போடணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஒன்றும் இல்லை நண்பர்களே, என்ன லட்சக்கணக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 50,000 60,000 கவர்மெண்ட் சம்பளம் வாங்குகிற கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு அந்த காசு பத்தலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, எந்த துறையாக இருந்தாலும் அதில் உள்ள கெட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவை போடுறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சம்பளம் பத்தலைங்கிறதுக்காக வரவங்கள்ட்ட லஞ்சம் வாங்குறாங்க. ஏன்னா அந்த லஞ்சம் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சாதகமாக பேசுகிறது, இல்லைன்னா கொடுக்காதவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறது, இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. நல்ல விஷயந்தான், வாங்கின காசுக்கு அவங்க கரெக்டாக நடந்துக்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். வாங்குகிற அந்த 50,000 60,000 பத்தாமல் லஞ்சம் வாங்கி தான் குடும்பத்துக்கு செலவுகளை கவனிக்கிற நீங்கள் என்ன 500 இல்லை அதிகபட்சம் 1000 என்ன கூலிக்கு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறவங்க அந்த காசை வச்சு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அவங்களுக்கு அந்த காசு எப்படி பத்தும்? நம்ம வாங்குகிற காசை காட்டியும் கம்மியாக வாங்குகிறாங்க. ஏன்னா 2 நாள் வேலைக்கு போல உடம்பு முடியலன்னு படுத்தாங்கனாலும் அந்த காசு கிடையாது. அப்படி இருக்கையில் அவங்களோட காசு பார்த்தாக்க ஒரு மாதத்துக்கு 20 ரூபா 25 ரூபா அதிகபட்சம். ஏன்னா அப்படி அதை வச்சுட்டு அவங்க குடும்பம் நடத்துகிற அவங்கள்ட்ட போய் நீங்கள் கையேந்தி காசு கேட்குறீங்க. ஏன்னா வழி இல்லாமல் அந்த காசை கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த காசை கையில் வாங்குறதுக்கு முன்னாடி ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, நம்ம வாங்குகிற சம்பளம் நமக்கு பத்தாமல் நம்ம கை நீட்டுறோமே, ஏன்னா அவங்க இந்த சம்பளத்தை வச்சு எப்படி பண்ணுவாங்க, இதில் நம்ம அவங்கள்ட்ட லஞ்சமாக வேறு காசு வாங்குகிறோமே, ஏன்னா அப்படின்னு அவங்க சூழ்நிலையிலேருந்து யோசித்தா ஒவ்வொரு கவர்மெண்ட் அதிகாரியும் ஏன்னா யார்ட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்ற நீங்கள் கை நீட்டுறீங்க. அவங்க யார்கிட்ட என்ன இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்க முடியும் சொல்லுங்கள்? நைட்டில் கொள்ளையடிக்க போகிறதா சொல்லுங்கள்? என்ன பண்ணி அவங்க சம்பாதிக்கலாம்? நிறையா கவர்மெண்ட் அதிகாரிங்க ரொம்ப 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 மோசமான செயலில் ஈடுபடுறாங்க. ஏன்னா 1 லட்சத்துக்கு மேலெல்லாம் சம்பளம் வாங்குகிற அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த காசு பத்த மாட்டேங்குது. அவங்களோட ஆடம்பர செலவு அப்படி இருக்குது. ஏன்னா அதுக்காக வேண்டி தன்னோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு வேறு தொழில் ஏதாவது பண்ணலாம், ஏன்னா எக்ஸ்ட்ரா. ஏன்னா அதை விட்டுட்டு அடுத்தவங்களோட லஞ்ச காசை வாங்கி அந்த காசில் தான் உடம்பையும் தான் குடும்பத்தையும் வளர்க்க நிற்கிறது நியாயமான நீங்களே யோசிங்க. என்ன இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் யாராவது ஒருத்தராவது திருந்துவீங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பதிவை போடுறேன். தயவு செஞ்சு உங்கள் காசு உங்களுக்கு சம்பாதிக்கிற காசை வச்சு குடும்பம் நடத்துங்க. அடுத்தவங்க ரத்தத்தை பூச்சி இருக்குல்ல, அட்டைப்பூச்சி,